வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, பன் பட்டர் ஜாம் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட தம்ப்நெயில் வந்து நீங்க என்னோட பார்த்துருப்பீங்க. என்னது கொஞ்சம் நான் வயசான மாதிரியும் கொஞ்சம் யங் மாதிரி போட்டு ஒரு தம்ப்நெயில் பண்ணியிருப்பேன். நீங்க நினைக்கல இது ஒரு சைஃபை படமா அப்படின்னு நீங்க ஒரு தாட் போயிருக்கலாம். பட் இந்த படம் பியூர் அண்ட் பியூர் லவ் ஃபன் என்டர்டைன்மெண்ட் படம். ஸோ இந்த படத்துல வந்து ஒரு டெக்ல நீங்க பார்க்கலாம். என்ன போட்டிருப்பாங்கன்னா, கேம் பிட்வீன் பூமர்ஸ் அண்ட் ஜென்ஜிஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுதான் மேட்ரே. நீங்க பூமர்ஸ் வந்து யூஸ்வலாக யாரும் சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும். அதிகமாக அட்வைஸ் பண்றவனுங்க, என்னப்பா அப்படின்னு பேசுறவங்கலாம் வந்து பூமர்ஸ் ஆக்கிடுவாங்க. அவங்க நல்லது சொன்னாலும் பூமர்ஸ் ஆயிடுவாங்க. அது முன்ன ஒரு ஒரு டைம் பீரியட்ல வந்து வயசானவங்க தான் பூமர்ஸ் அப்படி இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா, யாரெல்லாம் அட்வைஸ் பண்ணணும் பூமர் 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 அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டே இருக்கிறாங்க. ஜென்சி நான் சொல்லி தான் தெரியும் அவசியம் இல்லை. இந்த 2K கிட்ஸுக்கு மேலே பிறந்தவங்க எல்லாருமே வந்து ஜென்சின்னு அப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு சாயம் பூட்டப்பட்டிருக்கு. ஐ மீன் பூசப்பட்டிருக்கு. பட் நம்மளும் வந்து எப்படி சொல்றதுன்னா, நிறைய 2K இருக்கிறாங்க தான். ஆனா அவங்க 90s வைப்ஸ் தான் இருக்கிறாங்கப்பா. பர்டிகுலர்லி இந்த ஏர்லி 2K இருக்காங்களே, 2K 21 22 அவங்கள நம்ம ஏத்துக்கலாம். ஏத்துக்கலாம்னா அவங்களோட எரா வந்து சம்ஹாவ் வந்து அந்த 90s தாக்கம் அதிகமாகவே உங்களுக்கு இருக்குதான்னு நான் நம்புறேன். கண்ணதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் சொல்றேன். ஓகே, ஸோ என்ன மாதிரி யாராவது இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க, 2K கிட்ஸும் வந்து இது மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்கப்பா, 90s அந்த ஃபீலிங்ஸ்லாம் நிறைய இருக்குப்பா, இந்த கல்யாணம் ஃபீலிங் எத்தனையோ ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து 90s கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ரிவ்யூவில் போயிடலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ MSK ஃபிலிம் ஃபார் இன்விடேஷன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி உங்கள் ப்ரொமோஷன் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. அந்த பன் பட்டர் ஜாமோட சாப்பாடை வச்சு நாங்கள் எதிர்பார்த்தோம். சரி இதான் வித்தியாசமாக வந்து இந்த இந்த ப்ரீமியர் இருக்குமான்ட்டு நினச்ச மாதிரியே வந்து பன் பட்டர் ஜாமோட அந்த சாப்பாடை வந்து வச்சுருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்ன பத்தலை அதான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடலாம் போயிருந்தோமா. ஸோ எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, ரெண்டு எடுத்துக்கிட்டானுங்க. என்னோட புடிங்கி சாப்பிட்டானுங்க வேற. அது வேற கதை. ஸோ நம்ம ரிவ்யூக்குள்ள போயிடலாம். ஸோ படம் எப்படி இருந்துச்சு, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, ஓகே இல்லையா, என்னெல்லாம் நல்லா பெட்டரா பண்ணியிருக்கலாம், என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம கிளியராக பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட BGM அண்ட் மியூசிக் நிவாஸ் பிரசன்னா பண்ணியிருக்காரு. உண்மையாகவே செம்மையா இருந்துச்சுங்க. நிறைய இடத்துல வந்து எனக்கு அந்த மியூசிக்கோட பேர் எனக்கு சொல்ல வரல, கொஞ்சம் ஆனால் அக்யூஸ்டிக் என்னமோ சொல்லுவாங்க. அது வந்து கொஞ்சம் அந்த டைம் பீரியட்ல BGM மாதிரி இருக்கும். கொஞ்சம் இந்த ரோமன் காலம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு டைம் ஃப்ளேவரில் இந்த மியூசிக் இருக்கும். நீங்கள் இந்த படத்தோட போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வெள்ளக்கார ஸ்டைலில் பண்ணியிருப்பாங்களே, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சண்டை காட்சிக்கு காமெடி சொல்ல, சண்டை காட்சி, லவ் சீனுக்கு, சில பிரேக்கப் சீனுக்கு, இந்த மாதிரி நிறைய சீன்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி டோனில் தான் வந்து BGM வந்து இருக்குது. விச் இஸ் ரியலி ஒர்க் வெல் ஃபார் மீ. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சண்டை வரும். இந்த படத்தோட நடிகர் இருக்காருல்ல, அவருக்கும் ஃப்ரெண்டுக்கும் சண்டைலாம் வரும். எனக்கு கொஞ்சம் மனக்கசப்பு வரும் வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல சில BGM வரும். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு சீரியஸாகவே நான் நிறைய தடவை ரிப்பீட் சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், படத்தோட BGM வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குன்னு ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏமா மாட்டீங்க, ஆன் த ஸ்பாட் வந்து ஃபோனில் போய் தட்டுறேன், யார் அந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விச் இஸ் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் அதுதான். ஓகே, மியூசிக் வாஸ் ஸோ நைஸ், நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு BGM வந்து எப்படி சொல்றது, ஒரு என்னோட லிஸ்ட்டில் இந்த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லுவோம்ல, அந்த லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக இந்த படத்தோட BGM வந்து கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் படம் பாருங்க, உங்களுக்கு தெரியும் நான் ஏன் சொல்ல வரேன்ட்டு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் அது. அடுத்த ப்ளஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதாநாயகர்கள் இவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்துருவோம்ல அழகாவே பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி யாரை சொல்லணும்னா, தேவதர்ஷினி மேடம், அப்புறம் சரண்யா மேடம், அதுக்கப்புறமா நம்ம சார்லி சார், இவங்க 3 பேருமே வேற லெவல் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி இவங்க 2 பேர், சரண்யா அண்ட் தேவதர்ஷினி, இவங்க 2 பேர்த்தோட ஆக்டிங் வந்து பீக்ல இருந்துச்சு. ஏன் நான் சொல்றேன்னா, தனித்தனியாக பார்க்கும் போது ஒருத்தனை விஐபியில் பார்த்துருப்போம், ஒருத்தனை கான்சலான பார்த்துருப்போம். இந்த 2 பேருமே வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் லெவலில் வந்து அப்படி கொடுத்துருப்பாங்க, தூக்கி சாப்பிட்ருப்பாங்க. ஓகேயா, இவங்க 2 பேரும் ஒரு கொம்போ பண்ணும் போது அது ஒரு அவுட்புட் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ஒர்க் ஆனிச்சு. எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல வந்து சிரிக்க வச்சாங்க, நம்ம கைத்தட்டலும் வாங்கினாங்க தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. எனக்கு சார்லிஸோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அது அந்த கேரக்டர் ஆர்க்ல வந்து சில விஷயத்துங்க தான் நான் பேச நினைக்கிறேன், அதை நான் பிறகு பேசுறேன். அதுக்கப்புறமா இந்த படத்துல நடிச்ச நம்மளோட கதாநாயகன் ராஜு, he did a decent performance. அவர் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, டீசெண்டா பண்ணியிருக்காரு. அண்ட் தென் படத்துல ஒரு கேமியோ வருதுங்க. அந்த கேமியோ வந்து எப்படி சொல்றது, நீங்க அது வந்து நான் ட்ரெய்லர்லாம் இன்னும் பார்க்கல, டு பி ஆனஸ்ட். ஓகேயா, நான் ஒரு ஸ்னிக் குடியா தான் பார்த்துருப்பேன். இவர் வராத கூட எனக்கு தெரியல. ஸோ க்ளூ தரணும்னா, நம்ம தளபதியோட சொந்தக்காரர் மாதிரி இருக்கலாம்,
இல்லாமல் கூட இருக்கலாம், நீங்களே பார்த்து புரிஞ்சுக்கோங்களேன். அவர் வந்திருக்கிறாரு, அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு, விச் இஸ் குவைட் சர்ப்ரைஸ் ஃபார் மீ. நல்லா பண்ணியிருந்தாரு அவரும். அப்புறமா இந்த படத்தோட 2 ஆக்ட்ரஸுங்க, ஒருத்தங்க பேர் வந்து ஆதித்யா பிரசாத், இன்னொன்று பாவியா. இந்த பாவியா பற்றி நான் தனியாக பேசுகிறேன், அது ஒன்று இருக்கு. அப்புறம் ஆதியா பிரசாட்டா, ஓகே, இவங்களோட ரோல் வந்து நல்லா இருக்கு, குவைட் டீசன்ட், நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகேயா, நான் அவங்க இன்னொருத்தங்களை பற்றி நான் பிறகு பேசுகிறேன். ஓகேயா, பாவையை பற்றி. அப்புறமா இவர் பேர் நான் மறந்துட்டேங்க, இவரும் வந்து விஜய் டிவி செட்டு தான். இந்த மனுஷன் வந்து கொஞ்சம் எருமை ஸ்லிம்மாக இருப்பார், எனக்கு அவர் பேர் மைண்டில் வர மாட்டேங்குது. ஹேங்கரிங் எல்லாம் பண்ணியிருக்கிறாரு, நல்ல துருதுன்னு பேசுகிற ஆள் தான். அவருக்கும் இந்த படத்தில் நல்ல ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க, அவரும் நல்லா ஒர்க் ஆச்சுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து படத்தோட பாசிட்டிவ்ங்க. அடுத்த பாசிட்டிவ் என்ன பார்த்தீங்கன்னா, படத்தோட கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து எப்படி சொல்றது, இட்ஸ் லைக் யூஸ்வலான ஒரு லவ் ஸ்டோரி தான். நம்ம நிறைய படங்களுமே பார்த்துருப்போம். என்ன இதில் கொஞ்சம் இந்த ஜென்சியோட தாக்கத்தை வந்து அதிகமாக வச்சிருக்கிறாரு இந்த படத்தில். ஏன்னா படத்தில் அந்த இதுலேயே சொல்லிட்டாங்களே ஜென்சி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி நிறைய விஷயத்தை வந்து ஜென்சி என்னென்ன பண்ணுவாங்க, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவரோட ஒரு கண்ணோட்டத்தில் வந்து இந்த கதையை வந்து அமைச்சிருக்காரு, விச் இஸ் குவைட் நைஸ். அதில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்குதான் கூட, பட் ஓகே போலிலா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து என்ன அந்த படத்தை கொண்டு போன விதம் நல்லாவே கொண்டு போனாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே வாஸ் ஸோ குட், நல்லா பண்ணியிருந்தாங்க. காமெடியிலேருந்து எல்லாமே ரொம்ப ஓகே இருந்துச்சு. பட் இந்த படத்தில் பிரச்சனை இந்த செகண்ட் ஹாஃப் தான், அதை நான் பிறகு சொல்கிறேன். பட் காமெடி இந்த படத்தில் நிறைய இடங்களை வந்து உங்களுக்கு சிரிக்க வைக்கும். சில புது காமெடிஸும் இருந்துச்சு தான், அது நல்லா ஓகே இருந்துருந்துச்சு. ஹியூமர்ஸ் அதை விச் இஸ் குவைட் குட். அதில் சில இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, மீசை வரும்போது ஆசை வரும், ஆனால் அது இன்னொரு மீசை மேலே இருக்கக்கூடாது. அது ரொம்ப கேட்சியான வந்து நம்ம சரண்யம் என்ன சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய கேட்சியான விஷயத்தை வந்து படம் முழுக்க சொல்லிருக்காங்க, விச் இஸ் குவைட் ஃபன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் கண்டிப்பாக இந்த படம் வந்து எங்கள் ஃபேமிலி கொண்டு போய் பார்க்கலாம் தான், வித் சம் PG-13 சொல்லலாமா, பட் இங்கே 18 கொடுத்துருக்காங்க. பட் ஐ திங்க் PG-13 ஆல்சோ ஸ்டில்ஸ் அ குட் சாய்ஸ். ஓகே, இல்லை PG-16 இட்ஸ் அ குட் சாய்ஸாக இருக்கும். 18 அளவுக்கு இந்த படம் 6-8 அளவுக்குலாம் எதுவுமே இல்லை, அந்த அளவுக்கு இல்லை சொல்கிறேன். ஓகேயா, யா, தீஸ் ஆல் த பாசிட்டிவ் திங்ஸ். அண்ட் ஆல்சோ படத்தோட இந்த சொல்கிறது அந்த ஃப்ரேம்ஸ் அண்ட் கம்போசிஷன்ஸ் வாஸ் ஸோ குட், அதனால் பண்ணியிருக்காங்க. சில விஷயத்த வந்து எல்லாருனாலையுமே ஓகே, இந்த சினிமா இன்ட்ரெஸ்டிக் இருக்காங்க, அவங்கள தாண்டி நார்மலாக பார்க்குறாங்களே, அவங்களால கூட சில விஷயம் நோட்டீஸ் பண்ண முடியுது. ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா வந்து நிலா வச்சு ஒரு ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அது ஒரு ஃபுல் மூணாக மாறும் போது ஒரு விஷயம் நடக்கும், அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஃப்ரேமிங் வாஸ் ஸோ குட். நிறைய இடத்துல வந்து அந்த ஃப்ரேம்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, எனக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. எஸ்பெஷலி வந்து நம்ம ராஜுவும் அவங்க கப்பலாக இருக்கும் போத ஒரு சில சீன்ஸில் வரும், அதை வந்து அந்த இவங்க என்ன சொல்றது, ஒரு டீஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க, பேக்ரவுண்ட் டீஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் ஃபுல்லாக வந்து காலு ஃப்ரேமில் வச்சுருப்பாங்க. நடுவில் வந்து 2 டேக் வந்து இப்படி தொங்கும். ஓகே, இந்தமாரி 2 டேக் வந்து இப்படி தொங்கும். ஓகேயா, அதை மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அப்படி காமிச்சிருப்பாங்க. அது நல்லா இருந்துச்சு, அந்த மீ ஷாட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய ஃப்ரேம்ஸ் வாஸ் ஸோ குட், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஃப்ரேம்ஸ்லாம். ஸோ படத்தோட கேமரா ஒர்க்ஸ் வாஸ் ஸோ நைஸ். அண்ட் ஆல்சோ கலர் கிரேடிங் இந்தியாவிலேருந்து எல்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலி இந்த படம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். அண்ட் தென் கம் டு நெகட்டிவ் சைட். ஓகே, என்னென்ன பெட்டராக பண்ணியிருந்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் யாரை சொல்லிக்கிறேன்னா, இந்த படத்தோட கதாநாயகி பாவினியா, ஐயோ பாவியா, ஓகே ஷி டிட் அ குட் பெர்ஃபார்மன்ஸ், டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்ல தோணுது தான். ஆனால் நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வச்சான், இதுக்கியா ஏன் அப்படி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஒரு இடத்துல இல்லை, நிறைய இடங்கள் எனக்கு அந்த ஃபீல் ஆனிச்சு. ஒரு இடத்துல தான் வந்து அங்கே அழுகும் போதே போதும் போதும்டா, உங்களுக்கு எனக்கு புரியுதா, அந்த மாதிரி ஃபீல் கொடுத்துச்சு எனக்கு. தெரிலங்க, எனக்கு அவங்களோட ஆக்டிங் வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஒர்க் ஆகலை. அண்ட் தென் நம்மளோட சார்லி சரோட கேரக்டர், ஆக்சுவலி சார்லி சார் வந்து அவரோட ஏஜ் சம்மந்தப்பட்ட அந்த ரோல் பண்ணுறாருல, ஒரு 40-50 ப்ளஸ் பண்ணுறாருல, அந்த எல்லா கேரக்டருமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாநகரம் நிறைய இதில் நல்லா இருக்கும். இந்த படத்தில் அவர் கேரக்டர் வந்து நல்லா ஒருமே சில்லாக தான் இருக்கு. ஓகேயா, நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் என்னன்னா அவரோட கேரக்டர் ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விச் இஸ் எப்படி சொல்றது,
சில விஷயத்த கொஞ்சம் மாற்றி இருந்திருக்கலாமே தோணுச்சு. என்னதுன்னா இந்த சிகரெட் அடிக்கிற ஒரு சீன் வரும். எப்படின்னா அந்த சிகரெட்டை வந்து அவன் பையன் கூட அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வருதுல, அந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. எனக்கு பின்னாடி ஒரு பையன் உட்காந்துருந்தாங்க, ஃபேமிலி உட்காந்துருக்குறாங்களா. இந்த படம் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து பார்க்கணும் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஒரு அப்ளாஸ். ஓகே, நல்லா அவர் பண்ண விஷயம் அந்த மாதிரி. என்னதுன்னா அப்பா வந்து சிகரெட் அடிப்பாரு, மகனும் சிகரெட் அடிச்சுட்டு இருப்பான். லைட்டர் வந்து அவங்க அப்பா பார்த்து வைப்பாரு. நீங்க நிறைய படங்களை பார்த்துருப்பீங்க. அப்புறம் வந்து அவங்க அப்பா பார்த்து சிகரெட் கீழே போட்டுருவாரு. இல்லை வேணாம் பண்ணு. அப்போ சொல்லுவாரு, டேய் நான் அடிடா அப்படின்னு நார்மலா வந்து அது சேர் பண்ணிடுவாரா. சிகரெட் எடுத்து அவரே கொடுப்பாரு. அப்புறம் இந்த பையன் என்ன சொல்றான் கேட்கறானா, அப்பா அப்ப எனக்கும் நீங்க கொடுப்பீங்களாப்பா சிகரெட்டை, நான் கேட்டா கொடுப்பீங்களா அப்படின்றாரு. அவங்க அப்பா இமீடியட்டா என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, வாங்குவாடா அப்படின்றாரு. ஆக்சுவலி அந்த இடத்துல உடனே வந்து ஒரு கண்டிப்பு எல்லாமே தெரியுது. ஆனா அதே இடத்துல வந்து என்ன தோணுச்சுன்னா, சில்ட்ரன்ஸ் ஆர் கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் த சினிமா. ஓகே, இது வந்து காலகாலமா வந்து ஒரு டிபேட் ஓடிட்டு இருக்குதான். ஓகேயா, சில்ட்ரன்ஸ் வந்து சினிமா பத்தி கெட்டு போறாங்க, அது இருக்குதான். பொதுவாகவே வந்து எப்படின்னா ஆஸ் அ சில்ட்ரன் தே வில் ஃபாலோ த அடல்ட்ஸ். ஓகேயா, அந்த அடல்ட்ஸ் என்ன பண்றாங்களோ அதுதான் பிள்ளைங்க பண்ணுவாங்க பேசிக்கலி. ஸோ அது சினிமா பார்த்து தான் வந்து அவங்க கெட்டு போன அவசியம் கிடையாது. ஓகேயா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் அட் த சேம் டைம் சம்ஹவ் இது இன்ஃப்ளூயன்ஸ் ஹிம். அது எனக்குமே அது கொஞ்சம் வேற மாதிரி பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. பிகாஸ் சார்லி சரோட அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கும் ஆக்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ணும் போத அந்த கேரக்டர் வந்து சம்ஹவ் வந்து ஒரு இம்பேக்ட் கொடுக்குற மாதிரி தான் எல்லா ரோலுமே இருக்கும். ஸோ எனக்கு என்னமோ தெரில, இந்த படத்துல வந்து அவர் ரோலை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் அவர் கொடுத்த ரோல் நல்லா அழகா பண்ணியிருக்காரு. இன்னும் பெட்டரா வந்து அவங்களோட கேரக்டராக எழுதியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதே ரியலாகவே எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ். நான் இங்கே உட்காந்துருக்கேன்னா எனக்கு பின்னாடி சீட்ல நடந்த எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அடுத்த நெகட்டிவ் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் என்ன கதைனாங்க, படத்துல வந்து கதாநாயகி வந்து ஒரு கோல்ஸ் இல்லை தெரியுமா, ஏகப்பட்ட கோல்ஸ். சில கோல்ஸ் வந்து எப்படின்னா இப்படி போயிட்டே இருப்பாரு, அந்த சப்ல இப்படி ஓடிட்டே இருக்கும் போது நிறைய காயின்ஸ் கொலை பண்ணும் போது சில சூப்பர் பவர்ஸ் வந்து அப்படியே எடுப்பாங்க தெரியுமா. அந்த மாதிரி இவரும் ஓடிட்டே இருக்கிறாரு. அப்படி போறவங்கள இங்க ஒரு கோல், அப்படியே போயிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு கோல், நிறைய கோல்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காரா. என்ன ஆகுதுன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து டைரக்டரோட தாட்ஸ் எனக்கு புரியுது. அதாவது நான் ஒரு கோல் வச்சுட்டேன், அந்த கோலை வந்து நான் ஹாஃப்டா வந்து காமிச்சிட்டு போயிடக்கூடாது, நான் வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணிடணும், சம்ஹவ் வந்து இப்படியாவது நான் அதை வந்து முடிச்சிடணும், என்னது கிளிஃப் ஹேங்கர் வச்சிருக்க கூடாதுன்னு அது ஒரு தாட் எனக்கு புரியுது. பட் இது என்ன ஆகுதுன்னா, அவர் அப்ப இந்த கேரக்டர் வந்து என்ன எதை நோக்கி தான் ஆக்சுவலி போகுது. ஒரு கோல் நோக்கி போல, அது பல கோல்ஸ் நோக்கி போகுது. அது என்ன ஆகுதுன்னா ஒரு கடத்துல வந்து செகண்ட் ஹாஃப்ல எப்படி ஆச்சுன்னா, இப்ப இந்த கதை எங்க தானே போயிட்டு இருக்கு, இவளுக்காக போதா, இவனுக்காக போதா, அவனுக்காக போதான்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாட்டை வந்து கொடுத்துருச்சு. அது ஒரு பெரிய மைனஸை நான் பாக்குறேன். ஸோ உங்களுக்கு படம் உங்களுக்கு ஃபீல் ஆனிச்சுன்னா டூ லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன், நானும் தெரிஞ்சுக்கிறேன். பட் எனக்கு இந்த ஃபீல் கொடுத்துச்சு 100%, அதில் டவுட்டே இல்லை. ஏன்னா நிறைய விதமான கோல்ஸ், சில கோல்ஸ் வந்து ரொம்ப திணிக்கப்பட்டதா இருந்துச்சு. அதுக்கப்புறமா சில கதைகள் இருக்குல்ல, இந்த கதைக்குள்ளேயே வந்து நிறைய கதைகள் பிரிஞ்சிருக்கும். ஒரு கேரக்டருக்கும் ஒரு கதை இருக்கும் வச்சுக்கோங்களேன். அந்த கதைகள்லாம் வந்து கொஞ்சம் திணிக்கப்பட்ட மாதிரியும், அந்த கதைக்கு வந்து ட்விஸ்ட் வந்து திணிக்கப்பட்ட மாதிரியே இருந்துச்சு. எப்படி நான் சொல்றேன்னா, இவன் கிட்ட வந்து இந்த கேர்ள் வந்து சேர்றோம்னா அதுக்கு வந்து இந்த பையன் வந்து இப்படி ஆகணும். ஸோ அதுக்கு ரொம்ப திணிக்கப்பட்டு சில சீன்ஸை வச்சிருக்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. நிறைய சீன்ஸ் வந்து நிறைய இந்த சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திணிக்கப்பட்ட மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆனிச்சு. நாங்கள் படம் முடிஞ்சு சில பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேயா, ஸோ அண்ணனுங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு இதே மாதிரி ஃபீல் ஆகிருக்கு. நான் சொன்ன மாதிரியும் அவங்க அதான் சொன்னிருந்தாங்க, எங்க எல்லாருக்குமே அந்த ஃபீல் இருந்துச்சு. ஸோ விச் இஸ் திங் லைக் எவ்ரி ஒன் வில் திங்க் லைக் தேட்ல. பிகாஸ் திணிச்சிருக்க வேணாம்னு நினைக்கிறேன். சில இதை வந்து நீங்க அப்படியே விட்டுருந்துருக்கலாம், இல்லை சில இதை வந்து நீங்க சேர்க்காம இருந்திருக்கலாம். ஆனா அது ஏன் அப்படின்னு ஒரு கேள்விதான் இருந்துச்சு. அடுத்தது கடைசியான ஒரு நெகட்டிவ்லாம், இதை நான் ஒரு நெகட்டிவாக தான் நான் பார்க்குறேன். என்னதுன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல, சுத்தமாகவே எனக்கு செட் ஆகலை. ஓகேயா, பட் நான் திருப்பி சொல்கிறேன், நிறைய பேர்த்துக்கு ஆகுனுச்சு. ஓகேயா, ஒரு சீனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கை தட்டுறாங்க. அதுக்கு நடுவில் வந்து இன்னொரு சீனுங்க, என்னது அந்த கேர்ள் வந்து இப்படி கை காட்டும்,
அந்த ஒரு சீக்வன்ஸ் வரும், 2 பையனுங்க இருப்பானுங்க, அந்த ஆடுகள் வரும் தெரியுமா, நீ யார் லவ் பண்ற அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து வச்சுக்கோங்களேன். அந்த சீக்வன்ஸ்ல வந்து எதிர்பாராத நிறைய பேர் கை தட்டினாங்க. எனக்கு அந்த கைத்தட்டல் வந்து 2 விதமா நான் பார்த்தேன். நான் வந்து இந்த லவ் ஸ்டோரியில சீன்ஸ் வந்த போதும் அப்படியே கை தட்டி சிரிப்போம் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஃபன் எலிமெண்ட்ஸ் நான் பார்த்தேன், ஃபன்னுக்காக பார்த்தேன். சில பேர் கைத்தட்டல் வந்து எப்படி எனக்கு தோணுச்சுன்னா வந்து அது வந்து தேவையில்லையோ, அது வந்து இது வந்து என்கரேஜ் பண்ற சீன் இல்லையோ, எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. நான் கை தட்டல, இதான் உண்மை. உண்மை கை தட்டல. பட் எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுச்சா நினைச்சேன். ஒரு கடை எனக்கு தோணுச்சு, நம்ம கொஞ்சம் பூமரா யோசிக்கிறோமோ அப்படின்ட்டு. பார்த்தா அப்படி இல்லைங்க. வந்து பேசினவங்க, நான் போய் பேசினாலாம் பார்த்தீங்கன்னா வந்து அவருக்குமே அந்த ஃபீல் கொடுத்துருக்கு. அண்ட் தென் பேக் டு கிளைமேக்ஸ் பர்சன் ஏன் நான் சொல்றேன்னா, எனக்கு வந்து நான் எதிர்பார்த்தது ஒரு படங்க, கடந்து போகும், அந்த படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி இருந்திருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து நான் எப்படி வந்து முடியக்கூடாதோ, எப்படி நடந்திருக்கக்கூடாதோ, ஃப்ரம் பிகினிங்லேருந்து நான் சொல்லிட்டு இருந்தேனோ அதுதான் நடந்துச்சு. எனக்கு அது சுத்தமாகவே பிடிக்கல. ஏன்னா என்னை கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து, இந்த படத்தோட எண்டிங் வந்து ஆக்சுவலி எங்கேயும் முடிஞ்சிருச்சுங்க. எப்படி தெரியுமா, இந்த ஏபிசி ஆல்ஃபபெட்டில் வந்து எக்ஸ்லேயே வந்து அந்த கதை முடிஞ்சிருச்சு. ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாருன்னா, எக்ஸ்லேருந்து ஒய் கொண்டு போய் ஒய்லேருந்து ஜெட்டு கொண்டு போயிட்டாரு, ஃபுல் ஆல்ஃபபெட்டையும் வச்சிட்டாரு. பட் இந்த ஒய் ஜெட் ஆர் அன்னெசரி. அட்லீஸ்ட் ஒய் எல்லாவது முடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். எக்ஸ் முடிஞ்சா அட்லீஸ்ட் ஒய்லாவது முடிச்சிருக்கலாம். அது அந்த பார்த்து டைட்டில் மாதிரிலாம் வருது வச்சுக்கோங்களேன், அங்கேயும் முடிச்சிருந்துருக்கலாம். இவர் ஹீரோ அவர் பார்க்க, கேர்ள் அவங்கள பார்க்க, அவ்வளோ நோக்க இவ்வளோ நோக்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். பட் இந்த எண்டிங்ல என்னதுன்னா, ஒரு சபதம் ஒருத்தங்க 2 பேர் எடுத்திருப்பாங்க, அந்த சபதத்தை வந்து எண்டிங்ல முடிச்சாகணும், இல்லைன்னா வந்து அது கிளிஃப் ஹேங்கர் ஆயிரும்னு சொல்லி டேரக்டர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த கிளிஃப் ஹேங்கரும் ஃபுல் ஸ்டாப் வந்து வச்சுட்டாரு. எனக்கு வந்து அது தேவையே இல்லைடா அப்படின்னு தோணுச்சு. ஐ திங்க் சில பேருக்கு வந்து அந்த ஃபீல் கொடுத்துச்சு தான் நான் நம்புறேன். என்ன வந்து சொல்லும் போது அப்படிதான் சொன்னாங்க, அவங்களுக்கு ஃபீல் கொடுத்துச்சு அப்படின்னாங்க. அந்த எண்டிங் வந்து தேவையில்லாத எண்டிங், அந்த எண்டிங் அப்படி கட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ எனக்கு அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டாக இருந்துச்சு இந்த படத்தில். பட் இது இன்னொரு கோணத்தில் எப்படி நீங்கள் பார்க்கலாம்னா, படம் முடிஞ்சு வெளியாகும் போது எல்லாம் சிரிச்சுக்கிட்டே வரணும்னு சொல்லிட்டு இந்த படத்தோட எண்டிங் வந்து கொஞ்சம் ஹியூமராக முடிச்சுட்டாங்க தான். மைக் கேன் ஒர்க் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஹூ லவ் இல்லை என்டர்டைன்மெண்ட் மூவிஸ், அவங்க கண்டிப்பாக ஒர்க் ஆகலாம் தான். பட் எனக்கு பர்சனலாக ஒரு இந்த கதையோட என்ன சொல்கிறது, அந்த கதைக்களத்தை அதிகமாக நான் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து இந்த ஸ்டோரி ஆக் வந்து சரியாக ஒர்க் ஆகலை. விச் மீன்ஸ் இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ அதுதான் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். ஓகேயா? ஸோ திஸ் இஸ் மை ஆனஸ்ட் ரிவ்யூ. ஃபுல்ஃபில் தான் நீங்கள் பார்த்துமே நம்புறேன். நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் கருத்துக்களை நீங்கள் என் கூட ஷேர் பண்ணலாம். படம் பார்த்துட்டு ஷேர் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைனா நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து பாதி தான் புரியுற மாதிரி இருக்கும். ஓகேயா? ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன் guys. And once again, thank you for watching. இந்த இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்துருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எஸ், இன்னொன்று எம்எஸ்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரே நாள் இன்னொரு படத்தையும் வெளியாக்குறாங்க guys. நாங்கள் ப்ரீமியர் தான் போனோம். ஓகே, இந்த படம் ஆஃபிஷியலாக இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களா, இன்னைக்கு தான் வெளியாக இருக்கும். இவங்க வந்து இன்னொரு படமும் வெளியாக்குறாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ட்ரெண்டிங்ன்ட்டு. எனக்கு அந்த படம் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. முடிஞ்ச அந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள், இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். வீடியோ வாட்சிங் இன் சினிமா வீடியோ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த ரிவ்யூ பிடிச்ச லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு புது ரிவ்யூவில் இன்னொரு புது வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். We are road to 10K. எல்லாரும் பார்க்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ டூ ஃபாலோ இன் மை இன்ஸ்டாகிராம், டிக்டாக் as well. எல்லாத்துலேயுமே நம்ம 1K 2K ப்ளஸில் தான் போயிட்டுருக்கோம், ஈக்குவலாக போயிட்டுருக்கோம். ஸோ எல்லாமே ஒரு 10K வந்தால் வேற லெவலில் இருக்கும். ஸோ எல்லாருமே ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்ம வந்து கூலி சட்டை விற்றுக்கிட்டு இருக்கோம். ஓகேயா? யாராவது வாங்க போறீங்கன்னா எனக்கு உடனே வந்து நீங்கள் பிஎம் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து பிஎம் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, டிக்டாக்ல என்ன ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வி ஆர் போஸ்டிங் சம் டெக் கண்டென்ட்ஸ், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஜாமான் வாங்கி ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இடையில பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐஃபோன் பேட்டரி பண்ணியிருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வாட்ச் நான் பண்ண போகிறேன். அது வந்து டிக்டாக்ல வந்து இருக்கும், அவைலபிளாக இருக்கும். டிக்டாக்ல மட்டும்தான் இருக்கும். அது ஃபார் பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம், நீங்கள் அங்கே போய் செக்அப் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய்.